வழி பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பிக்கான புதிய பாடத்திட்டத்தின்படி அலகு 1க்கான புதிய மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அலகு 1 மற்றும் அலகு 10 இதற்கான ஒரு முழுமையான குறிப்பேடு தயார் பண்ணியிருக்கோம். அது குறித்த காணொளி தான் இந்த காணொளிங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்ச்சோலையின் சார்பாக நம்ம 13 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோங்க. இந்த 13 புத்தகங்கள் குறித்த விரிவான காணொளியும் நம்ம பதிவிட்டிருக்கோம். அலகு 9, 10 இந்த இரண்டுக்கும் சேர்த்து ஒரு நூல் நம்ம கடந்த மாதம் வெளியிட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் வாங்கியிருக்கீங்க. இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அலகு 1 மற்றும் அலகு 10 இதற்கான ஒரு முழுமையான குறிப்பேடு புத்தகம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த புத்தகம் வெளிவருதுங்க. வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது பொருளடக்கம் அப்படிங்கிறதான் இந்த காணொளி பாருங்கள். புதைப்பொருள் ஆய்வு, அகழாய்வு, மொழி வரலாறு, உலகச் செம்மொழிகள், திராவிட மொழிகள், பண்பாட்டு பரவல், தமிழர் பண்பாடு, தமிழின் கிளை மொழிகளும் வரலாறும், இப்படி இந்த முதல் யூனிட்டில் பிஜிடிஆர்பிக்கான முதல் யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூனிட் 10 இருக்கிறதும் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் அப்படிங்கிறதுலையும் நம்ம வானொலி, தொலைக்காட்சி, அறிவியல் தமிழ், இணையத்தமிழ், கன்னித்தமிழ், இதழியல் இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ இது யூனிட் 1 மற்றும் யூனிட் 10 இந்த ரெண்டுக்குமான முழுமையான குறிப்பீடு தான் நம்ம கொடுத்துருக்கோம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா உள்ளே எந்த மாதிரி வினாக்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வினாக்கள் எல்லாமே நம்ம மூல நூல்களில் இருந்து, அதாவது இப்போ அகழாய்வு அப்படின்னா அகழாய்வு சம்பந்தமான இந்த மூல நூல்களில் இருந்து நம்ம அதை வினாவிடை வடிவில் எடுத்து இங்கே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பாருங்கள், புதைப்பொருள் ஆய்வில் வினாக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ தொழில் பொருளியல் துறையின் புத்தொழி புகுத்தியவர், இப்போ இதில் பார்க்குறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வினா அப்படிங்கும் பொழுது அந்த வினா வந்து விரிவான வினாவும் இருக்கும். இப்போ சில சமயம் என்னென்னா ஒரு வினா அதுக்கான ஒரே ஒரு வரியில் விடை அப்படி இருக்கக்கூடியதும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம், மேஜர் கலோனல் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு. இப்போ இது மட்டும் இல்லாமல் இது ஒரு வரியில் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி பாருங்களேன், மிக விரிவான விடையும் நம்மக்கிட்ட இருக்குது. குறிப்புகளாகவும் உள்ள நம்ம ஹின்ஸாகவும் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இது புதைப்பொருள் ஆய்வுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எண்ணற்ற வினாக்கள் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் அகழாய்வு, அந்த புதைப்பொருள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த மூல நூல்களில் கொடுத்துருக்கோமோ அதெல்லாமே நம்ம இங்கே திரட்டி வினாவிடை அமைப்பில் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, எல்லாமே உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஏதோ ஒரு வினா, இது என்ன ஒரு வினா ஒரு விடை அவ்வளோதானே இருக்கும், அப்படி இல்லைங்க. ஒவ்வொன்றிலையுமே விரிவாக நம்ம கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இதில் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒவ்வொரு வினாவும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம அதில் எவ்வளோ டெப்த்தாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியுங்க, நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும். அது இல்லாமல் பாருங்கள், இதில் அகழாய்வுன்னு தனியாகவே நம்ம கொடுத்துருக்கோம், புதைப்பொருள் ஆய்வு கொடுத்துருக்கோம், அகழாய்வு கொடுத்துருக்கோம், பண்பாட்டு பரவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு இந்த குறுகிய காலத்தில் இந்த ஒரு மாதம் தான் நமக்கு டைம் இருக்குது. இதற்குள்ளே நம்ம இவ்வளவு மூல நூல்களை திரட்டி படிக்க முடியாது. அந்த ஒரு ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது, அந்த குறைந்த கால அவகாசத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வரி வினாவாக நம்ம படித்துக்கொள்ளலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு வரி வினாவை படித்தா நமக்கு நாலேஜ் கெயின் பண்ண முடியுமா அப்படின்னா, இதை நம்மளே தமிழ்ச்சோலையில் சொல்கிறோம். எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் மூல நூல்களில் படிக்கிற மாதிரியான ஒரு விரிவான அறிவு வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்கிறத இப்போவும் சொல்கிறோம், எப்பவும் நம்ம அதை தான் சொல்கிறோம். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் இப்போ ஒரு 30 நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு 10-15 மூல நூல்களை திரட்டி அதில் நம்ம ஹின்ஸ் எடுத்து படிக்கிறதுங்கிறது இந்த கால அவகாசத்தில் முடியாத ஒன்று. அந்த சூழலில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நோட்ஸ் நம்ம படிக்கலாங்க. சரிங்களா? நம்ம தமிழ்ச்சோலையில் எப்பொழுதும் நம்ம மெட்டீரியலை காட்டிலும் மூல நூல்களுக்கு தான் நம்ம இது சொல்கிறோம், முதலிடமே அதுதான். அதற்கு மூல நூல்களில் படிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம எந்த யார் வெளியிட்ட மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, எந்த பயிற்சி மையமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களும் ஒரு உழைப்பை போட்டு தான் அதை தயார் பண்ணுவாங்க. நம்ம எதுனாலும் நம்ம படிக்கலாம். அந்த குறுகிய காலத்துக்கு படிக்கிறது நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், புதைப்பொருள் ஆய்வு இதுலேயே நம்ம திரும்ப கொடுக்குறோம். ஏன்னா ஏங்க அங்கே ஒரு புதைப்பொருள் ஆய்வு இருக்குது, இங்கே ஒரு புதைப்பொருள் ஆய்வு இருக்குது, என்ன அப்படின்னா அது ஒரு மூல நூலில் இருந்து எடுத்திருப்போம். இப்போ நாங்கள் ஒரு 4-5 மூல நூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றிலையும் புதைப்பொருள் ஆய்வு, அகழாய்வு, பண்பாட்டு பரவலுங்கும் பொழுது அந்தந்த நூல்கள்லேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரியான தலைப்புகள் போட்டிருக்கோம். அதுதாங்க இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இல்லை பாருங்கள், கிட்டத்தட்ட இது ஒரு 250 பக்கங்களுக்கு மேலே வருங்க. இதில் மொழி வரலாறு பாருங்கள். ஏன்னா இது முதல் யூனிட்டில் நமக்கு மொழி வரலாறு ரொம்ப இன்றியமையாத பகுதி இல்லைங்களா. மொழி வரலாறு, கிளை மொழிகள்,
உலகச் செம்மொழிகள், திராவிட மொழிகள் இதெல்லாமே நமக்கு இருக்குது. செம்மொழியின் தன்மை, பண்புகள் இதெல்லாமே இருக்குது இல்லைங்களா? அதெல்லாமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். மொழி வரலாறு நம்ம ஏற்கனவே போட்ட 13 புத்தகங்கள்லேயும் இந்த மொழி வரலாறு சம்மந்தமான இந்த செய்திகள் இருக்குது. ஆனால் அதில் எல்லாமே நம்ம கலந்து கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, மேம் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் தனியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு நூல் எடுத்துட்டோம்னா நம்ம 10 யூனிட்டு கலந்து கொடுத்துருக்கோம். சிலர் என்ன சிலர் இல்லை, பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை ஃபஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் எங்களுக்கு ஸ்பெஷலாக தனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் நம்ம இந்த முதல் யூனிட்டுக்குன்னு தனியாக இதை பிரத்யேகமாக தயார் பண்ணியிருக்கோம். இதில் மொழியியல் சார்ந்த எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம நூல்கள்லேயும் இந்த மொழியியல் சார்ந்த செய்திகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ திடீர்னு மற்றவங்களுக்கு ஏங்க நாங்கள் ஏற்கனவே உங்கள் 13 நூல்கள் வாங்கியிருக்கோம், அப்போ இந்த மொழியியல் சார்ந்த செய்தி அதில் இல்லையா, நாங்கள் வாங்கிட்டோமே அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வரலாம் இல்லைங்களா? அவங்களுக்காக நான் விளக்கம் கொடுக்குறேன். மொழியியல் சார்ந்த செய்தி நம்ம மற்ற நூல்கள்லேயும் இருக்குது. நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா தொகுத்து கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய செய்திகள் வெளியிலிருந்து சேகரித்து நம்மளால் முடிந்தவரை கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த கடைசி நேரத்தில் நண்பர்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு மதிப்பெண் வினா விடையில் கொடுக்கறது, ஒரு நிறைய நூல்களில் மூல நூல்கள்லேருந்து நம்ம திரட்டி செய்திகளை கொடுக்கறது, இறுதி கட்டத்தில் அவங்களுக்கு இது ஒரு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க. இப்போ இதில் பாருங்கள், உலகச் செம்மொழிகள் தனியாக நம்ம டாபிக் கொடுக்குறோம். உலகச் செம்மொழிகள் அண்ட் திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு இது பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஹின்ஸ் மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இப்போ எபிரேய மொழின்னு எடுத்துக்கிட்டால் தொன்மையில் யூதர்களுடைய மொழி எபிரேய மொழி தான். நம்மளுடைய பைபிளுடைய பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் மறுபிறவி பெற்று இன்றைய இஸ்ரேலின் அதிகார மொழியாக திகழ்கிறது. இந்த மாதிரி ஹின்ஸாகவும் கொடுத்துருக்கோம். நம்ம பாருங்கள், லத்தீன் மொழியின் இலக்கிய பண்புகள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது உலக செம்மொழிகள். பாருங்கள், ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழி ஆய்வில் ஆற்றிய பங்களிப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரி பாயிண்டாக கொடுக்குறோம். இதே மாதிரி ஃப்ரான்சிஸ் எலிஸ், ஜியு போப், ஜூல்ஸ் பிளாக் இவங்களாம் மொழியியல் அறிஞர்கள். ஃபரோ எமனோ, உவேசா, பிச்சமூர்த்தி, ராசமாணிக்கனார், ராசரத்தினம், திராவிட மொழியியல் கழகம் இந்த மாதிரி நம்ம ஹின்ஸாகவும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பாயிண்டாக கொடுத்துருக்கோம். ஒரு வரியில் இல்லாமல் இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறுவினா, ஒரு குருவினா படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். பாருங்களேன், இங்கே பாருங்கள், மொழியியல் அறிஞர்கள்னு சொல்லிட்டு அவர்களை பற்றிய முக்கியமான ஹின்ஸ்லாம் அதில் நம்ம கொடுத்துருக்கோம். யார் யார் என்ன கோட் சொன்னாங்க அப்படிங்கிறது. இப்போ தமிழ் மிகவும் தொன்மை வாய்ந்த மொழி, இது சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததல்ல. இப்போ ஜார்ஜ் எல்ஹாட் அவர் சொல்கிறாரு, ராமானுஜன் என்ன சொல்கிறாரு, தாமஸ் பெர்னர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, அது வெளிநாட்டு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்திய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பண்பாட்டு இலக்கிய அறிஞர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி இதெல்லாம் பாருங்கள். அப்படியே நம்ம பாயிண்டாக இன்ஸ் வடிவில் கொடுத்துருக்கோம். இப்போ கமில் ஸ்வலபில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் எந்த பூர்வீகத்தை சார்ந்தவர், செக் குடியரசு, அவர் எழுதிய நூல்கள் என்ன, அவர் என்ன தமிழுக்கு தொண்டாற்றினார் அப்படிங்கிற செய்தி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். வி.கே. சுப்பிரமணியன் அவர் எடுத்துக்கிட்டால் முக்கியமாக நம்ம எப்பொழுதுமே அவங்களுடைய நூல்கள் நமக்கு முக்கியம். நூல்கள் முக்கியம். எந்த ஒரு அதாவது நூல்கள் முக்கியம், எந்த துறையில் அவர் பங்களிப்பு செய்தார் அப்படிங்கிறதுங்க. இப்போ நாகசாமி எடுத்துட்டோன்னா கீழடி அகழ்வாராய்ச்சி கல்வெட்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டு அவரை பற்றிய செய்தி, ஐராவத மகாதேவன் அவர்களை பற்றி இந்த மாதிரி உலகச் செம்மொழிகள் குறித்து, நம்ம மொழி குறித்து எல்லாமே இதில் நம்ம கொடுத்துருக்கோங்க. நம்ம மொழி இப்போ உலகச் செம்மொழி தானே, இதை கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதெல்லாமே மொழியியல் தான். இப்போ மொழியிலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 600க்கும் மேற்பட்ட வினாக்கள், வினாவிடை, ஒரு வரியில் வினாவிடையும் இருக்குது. அதே மாதிரி ஹின்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாயிண்டாக இருக்கிறதும் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம பற்றிய பூமி ஐயா புத்தகம், டாக்டர் சுசக்திவேல் ஐயா புத்தகம், அகத்தியலிங்கம் ஐயா அவங்க புத்தகம், இந்த மாதிரி இவங்க நூல்களிலிருந்து எல்லாமே நம்ம செய்திகளை திரட்டி இதில் கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், இதை பார்த்தீங்கன்னா இப்போ பண்பாட்டு பரவல் சார்ந்து மொழியியல் சார்ந்து பார்க்கும்பொழுது பாருங்களேன், இப்போ தென்னிந்தியாவுக்கும் சுமேரியாவுக்கும் இடையேயான வாணிக போக்குவரத்து பற்றி சேஸ் என்ன குறிப்பிடுகிறார், இப்படி இந்த மாதிரி ஒரு குருவினாவா பாருங்கள். சுமேரிய மன்னரின் தலைநகரான ஊர் என்ற இடத்தில் கிடைத்த தேக்கு மரத்துண்டு எதை குறிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாமே பாருங்கள் பெரிய வினாக்கள் வடிவில் இருக்குது. உங்களுக்கு ஒரு வரி இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாகவே இருக்கும். இதெல்லாமே இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். எளிமையாக நம்ம மனதில் பதிகிற மாதிரி இது இருக்கும். பாருங்கள், பண்பாட்டு பரவல் இது எல்லாமே மூல நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது தாங்க. சரிங்களா? நம்மக்கிட்ட ஏராளமான மூல நூல்கள் இருக்குது. அதுக்குள்ளே இருந்து நம்ம தரவுகளை திரட்டி
இந்த மாதிரி வினாவிடை அமைப்பில் கொடுக்குறோம். இறுதி நேரத்தில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இது வசதியாக இருக்குது. இதனுடைய இந்த நூலினுடைய விலை 250 ரூபா. குரியர் நம்மளே அனுப்புகிறோங்க. குரியருக்கான செலவு கிடையாது, நூலுக்கான செலவு மட்டும்தான் 250 ரூபாய்ங்க. இப்போ பண்பாட்டு பரவலுக்கு நம்ம இதே மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதெல்லாமே பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை அந்த மாதிரி தான் இருக்குங்க பண்பாட்டு பரவலுக்கு. அதுக்குள்ளேயே நம்ம அந்த இப்போ நீங்கள் இதை கேட்கலாம், இது என்னங்க ரோமன் லெட்டர் 3 போட்டிருக்கீங்க, இது என்ன ரோமன் லெட்டர் 2 இருக்குது, இது என்ன குறிக்குது அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய நூல் இருக்குது இல்லைங்களா, மூல நூல், அதில் அந்த மூல நூல் ஆசிரியர் இந்த மாதிரி பிரித்து உள்ளே கொடுத்துருக்கிறார். பாடம், முதல் பாடம், 2ஆம் பாடம், 3ஆம் பாடம்னு கொடுத்துருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த பாட தலைப்பை போட்டு அதுக்குள்ளேருந்து இந்த மாதிரி பாயிண்ட்டாக நம்ம எடுத்து கொடுக்குறோம். அதுதாங்க. ஏன்னா இப்படி ஒரு சந்தேகம் வரல, என்னங்க அங்கே கொடுத்துருக்கீங்க, இங்கே இது என்னத்தை குறிக்குது, இந்த நடுக்கால குடியேற்றங்கள்லாம் இப்படி பாடத்திட்டத்தில் இருக்கா, சிலபஸில் இப்படி இல்லையே, இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, அதுதான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, அந்த நூல் பண்பாட்டு பரவல், சரிங்களா? அந்த பண்பாட்டு பரவல் அப்படிங்கிற இப்போ தமிழரின் தோற்றமும் பண்பாட்டு பரவலுங்கிற அந்த நூலில் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சப்டைட்டில் இருக்குது. அதனால இதுதாங்க பாருங்கள், தமிழர் தோற்றமும் பரவலும், இதுதான் அந்த நூல் பெயர். அப்போ நம்ம இந்த நூலுக்குள்ளே ஆசிரியர் உள்ள இந்த மாதிரி தலைப்பாக கொடுத்துருக்கிறார். அதுக்குள்ளே இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி டவுட்டு வரலாம் சில பேருக்கு, பார்த்த உடனே இது என்னங்க இந்த தலைப்பு இப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். இப்போ அது இல்லாமல் பாருங்கள், ஒரு நிமிடம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ 193ஆம் பக்கம் வரைக்குமே அலகு 1 போயிடுது. அதற்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் இப்போ தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வானொலி ஆகட்டும் அல்லது தொலைக்காட்சி ஆகட்டும், நீங்கள் பார்த்துட்ருக்கிற செய்திகள் பாருங்கள், எல்லாமே ஒரு வரி வினாவிலையும் இருக்குது, பாயிண்ட்டாகவும் கொடுத்துருக்கிறதும் இருக்குது, ஒரு குறுவினாக்கள் மாதிரியும் இருக்குங்க. இது எல்லாமே நமக்கு மிக முக்கியமான செய்திகள் தான். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வானொலி, தொலைக்காட்சி, அறிவியல் தமிழ், கணினி தமிழ், அந்த மாதிரி நம்ம ஏராளமாக கொடுத்துருக்கோம். நிறைய செய்திகளை நம்ம சேகரித்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தோன்னா சில யூனிவர்சிட்டியில், இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மற்ற யூனிவர்சிட்டியிலலாம் அறிவியல் தமிழ் வச்சுருக்காங்க. அந்த நூல்களுக்குள்ளேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எடுத்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 695 வினாக்கள் இருக்குங்க இதில். அதாவது பிற துறைகளுக்கு நம்ம கொடுத்துருக்கிறது 695 வினாக்கள். இப்போ இந்த இதழியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பழைய புத்தகத்துலேயே நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். 13வது புத்தகத்துலேயும் நம்ம நிறைய இதழியல் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, அந்த 13வது புத்தகத்தில் எதெல்லாம் விடுபட்டு போனதோ, கொடுக்க முடியாமல் போனதோ, அதெல்லாம் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். ஏன்னா இப்போ கேட்கலாம், ஏங்க ஏற்கனவே நீங்கள் 9-10 யூனிட்டுக்கு போட்டிருக்க புத்தகம் நாங்கள் வாங்கியிருக்கோம், இப்போ மறுபடியும் இதுலேயும் 10வது யூனிட் வருதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் எதெல்லாம் நம்ம கொடுக்க முடியலையோ அதெல்லாம் இதில் கொடுத்துருக்கோம். ஏன்னா நாள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் தொகுத்து மொத்தமாக கொடுக்கறதுக்கான நேர கால அவகாசம் நமக்கு பத்தலை. சரி, இப்போதைக்கு நம்ம எந்த அளவுக்கு திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தா நண்பர்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை கொடுக்குறோம். இதெல்லாம் பாருங்கள், அறிவியல் தமிழ், எல்லாமே அறிவியல் தமிழ் கலந்துருக்கு. ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள புத்தகமாக இருக்கும், சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். இது நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம தமிழ் சூழலில் படிக்கிற மாணவர்களாகவே இருந்தாலுமே இது கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம யாருக்கிட்டையுமே வலியுறுத்துவது கிடையாது. இன்னொன்று, நம்ம ஒரு நூல் வெளியிடுறோம் அப்படின்னா அந்த நூலை பற்றிய, அந்த நூலுக்குள்ளே என்ன பொருளடக்கு இருக்குது, அதனுடைய அமைப்பு என்ன, உள்ளே என்ன மாதிரி வினாக்கள் இருக்குங்கிறத நம்ம இந்த மாதிரி ஓப்பனாக யூடியூப்பில் சொல்லிடுறோம். இதுதான் அந்த நூலுக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிடுறோம், விலையை சொல்லிடுறோம், எல்லாமே சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நூல் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இதை வாங்கிட்டால் நம்ம டிஆர்பியில் செலக்ட் ஆகிடலாம், ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த நூலை பற்றியே காட்டாமல் நம்ம சொல்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளே விஷயங்கள் இதுதான். இதை படித்தா நம்ம உடனே பாஸ் பண்ணி எல்லாம் மதிப்பெண்ணை வாங்கி தட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு இல்லை. உங்களுடைய தேர்வுக்கு இது உறுதுணையாக இருக்கும். இது மட்டுமே துணையாக இருக்கும்னு இல்லை, இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இதில் இந்த எண் பார்க்குறீங்களா இல்லையா, இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம். ஜிபே பண்ணிவிட்டு இந்த எண்ணுக்கு உங்களுடைய முகவரியும் நீங்கள் ஜிபே பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பலாம். அனுப்பிட்டிங்கன்னா புத்தகம் நம்ம கைக்கு வர்றதுக்கு 2-3 நாட்கள் ஆகும். எப்படியும் உங்கள் கைக்கு வர்றதுக்கு ஒரு வார காலம், அதிகபட்சம் 1 வார காலம் ஆகுங்க. ஏன்னா அதை முன்கூட்டி நம்ம சொல்லிக்கிறோம். 250 ரூபா. குரியர் செலவு இல்லை, அது நம்ம செலவு தான் அது. ஸோ இந்த புத்தகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை நீங்கள் மீண்டும் கூட இந்த வீடியோ ஒரு முறை பாருங்கள்.
உள்ளுக்குள்ளே எப்படி வினாக்கள் இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.